Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. In the video la Python la irukka inheritance அப்படிங்கற டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் inheritance என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ inheritance அப்படின்றது சோ ரெண்டு கிளாஸ் வந்து ஒண்ணுக்கு டிபெண்ட் பண்ணி இருந்தது அப்படினா அதை இன்ஹெரிட் பண்றது அப்படினு சொல்லுவோம். இப்போ நமக்கு வந்து பைத்தான்ல ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணனும், சோ அதை எப்படி கால் பண்ணனும் அப்படின்றது நமக்கு தெரியும். சோ கிளாसेस அப்படின்றத பார்த்தோம் அப்படினா நம்ம வந்து கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் இல்லனா மெம்பர்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ இந்த கிளாஸ் இப்ப நம்ம கால் பண்ணோம் அப்படினா மெயின்ல என்ன பண்ணுவோம், சோ ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இருக்க ஃபங்க்ஷனை ஆப்ஜெக்ட் சொல்லி நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த கான்செப்டில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஹெரிட்டட் அப்படின்றது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் மெயின் அப்படின்றது தென் வந்து இன்னொரு கிளாஸ் வந்து சப் அப்படின்றது, இந்த ரெண்டு நேமில் ரெண்டு கிளாஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்குது, சார்ந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து இன்ஹெரிட் அப்படின்ற வேர்டால் நம்ம இதை சொல்லுவோம். ஸோ இதில் நமக்கு மொத்தம் ஒரு 5 டாபிக் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், அடுத்து மல்டி ஆர் மல்டிபிள்னு சொல்லலாம், அடுத்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், அடுத்தது பார்த்தோம்னா ஹைராரிக்கல், தென் ஹைப்ரிட் அப்படின்றது. தென் இப்போ இதோட டயக்ராம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கிளாஸ் இருக்குது. ஒன்று வந்து ஏ அப்படின்றது, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பி அப்படின்றது. ஸோ இந்த பி அப்படின்ற கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏவை டிபெண்ட் பண்ணி இருந்தது அப்படின்னா இதை நம்ம வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோட்டலாகவே இதில் நமக்கு ரெண்டு கிளாஸ் தான் இருக்கும். ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மல்டி இல்லைன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லலாம். ஸோ இதில் மொத்தம் 3 கிளாஸஸ் இருக்கும். ஸோ ரெண்டு மெயின் கிளாஸ் அதில். ஸோ கிளாஸ் ஏ அப்படின்றது மெயின் கிளாஸ் தான், கிளாஸ் பி அப்படின்றதும் மெயின் கிளாஸ் தான். ஒரே ஒரு பார்த்தோம் அப்படின்னா ஸோ சப் கிளாஸ் இருக்கும், அது வந்து நமக்கு சி அப்படின்றது. இந்த சி பார்த்தோம் அப்படின்னா ஏவையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், அட் த சேம் டைம் பியும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். தென் அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்தோன்னா மல்டி லெவல் அப்படின்றது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 கிளாஸஸ் இருக்கும், ஏ பி சி அப்படின்றது. ஸோ பி வந்து ஏவை டிபெண்ட் பண்ணியிருக்கும், சி வந்து பியை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ சீக்வெண்ட்டில் 3மே டிபெண்டாக இருக்கும். இதுதான் ஸோ மல்டி லெவல்ன்றது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹைராரிக்கல் அப்படின்றது. ஸோ இதில் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணி வர எல்லா கிளாஸஸும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஹைராரிக்கல்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், ஸோ ஒரு மொத்தம் 4 கிளாஸஸ் இருக்குது, ஏ பி சி டி அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல ஏ மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா மெயின் கிளாஸாக இருக்குது, பி சி டி எல்லாமே ஏவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இதனால் இது வந்து ஹைராரிக்கல் அப்படின்னு சொல்லலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது. ஸோ ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 4 கிளாஸஸ் இருக்குது. ஸோ ஏ பி சி டின்றது. ஸோ ஏவை டிபெண்ட் பண்ணி 2 கிளாஸ் இருக்குது. யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பிசியும் வந்து ஏவை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பியும் சியும் தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டி கிளாஸால் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஏவை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த டைப்புக்கு பேர் நம்ம ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு டைப்பை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்களும் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.